வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டரைட். ரீசெண்டா நம்ம பாத்தீங்கன்னா பட்ஜெட் சீரிஸ்ல கார்ஸ் நிறையவே பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு பிரீமியம் லெவல் ஹேட்ச்பேக்கோட பேஸ் வேரியன்ட் கூட நமக்கு பட்ஜெட் வேரியன்ட்ல வருதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டியாகோ வேகனார் எல்லாமே அந்த 1.2 லிட்டர் இன்ஜின்ல நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹூண்டாய் தரப்புல இருந்து கிராண்ட் ஐட்டர் நியாஸ் ஸோ இதோட பேஸ் வேரியன்டான எரா வேரியன்ட் தாங்க நான் நிப்பாட்டிருக்கேன். இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,98,000 வருது. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 720 அந்த ரேஞ்ச் வருது. திருச்சியில் ஆன் ரோட் காஸ்ட் நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ஸோ உங்களோட நியரஸ்ட் டீலர்ஷிப்பில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் மாறுபடலாம். அண்ட் டீலர் சைட்லேருந்து ஆஃபர்ஸுமே தருவாங்க. உங்களுக்கு 10,000 to 20,000 வரைக்கும் பேஸ் வேரியன்ட்டுக்கே ஆஃபர்ஸ் எல்லாமே தராங்க. அப்படிங்கும்போது இந்த எரா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட நமக்கு ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வாங்க முடியும். ஸோ இந்த 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கல் ஒருத்தர் இல்லை என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பேஸ் வேரியன்ட் வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கல் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் ஹூண்டாய் ஷோரூம் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க ஹூண்டாய் வெஹிக்கல்ஸ் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கிராண்ட் ஐட்டர் நியாஸ் இந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா பவர்டு வித் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினுங்க. மேக்ஸிமமா 83 ஹார்ஸ் பவரும் 114 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ரியலபிளான ஒரு இன்ஜின் சொல்லலாங்க ஹூண்டாய் தரப்புல இருந்து. அண்ட் இந்த போனட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எதுவும் கொடுக்கல. இன்ஜின் ரொம்பவே சைலண்டா இருக்கும்னு சொல்லுவேன். நாய்ஸ் கேபின் கூட அந்த அளவுக்கு எதுவும் ட்ராவல் ஆகல. ஐடில் நான் ஆன் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்றேன், நல்லாவே இருக்கு. அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியண்டா வருதுங்க. இந்த பேஸ் வேரியண்டான எரா வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் மேக்னா அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கிறதுல சிஎன்ஜி வெர்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு அவைலபிளா கிடைக்குது. இந்த எரா வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் கிரே இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் எரா வேரியண்ட்ல நமக்கு வருது. அண்ட் வண்டியோட டைமென்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்ராக்டிவான ஒரு டிசைன் தாங்க நான் சொல்வேன் நியாஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட் ஐட்டரை விட நியாஸ் வந்து நல்லாவே நமக்கு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2019 இதே ஒரு அவுட்லுக்ல தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்டேட்ஸ் இன்னும் வரல எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும். ஹெட்லைட் செட்டப் எல்லாமே இந்த எரா வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் செட்டப்ல தான் ஹெட்லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹூண்டாயோட லோகோ சென்ட்ரா பெருசாவே வந்திருக்கு. சில்வர் கலர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் நம்மளாம் வருது. ஃபாக் லேம்ப் டிஆர்எல்ஸ் இது எல்லாமே இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வராது. இதுக்கு அடுத்த வேரியன்டான மேக்னா வேரியன்ட் போயிட்டீங்கன்னா அதுல நமக்கு டிஆர்எல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல நார்மலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஃபைபர் ஃபினிஷ்ல தான் இருக்கு. பட் நல்லா சாலிடா இருக்கக்கூடிய ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒதுக்கி வந்திருக்கு. அதுக்கான வென்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நமக்கு இருக்கு. சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரொம்பவே பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது இந்த சைடு லுக்கை பார்க்கும்போது தாங்க நமக்கு கம்ப்ளீட்டாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஆர்எம்ஸ் ஆகட்டும் டோர் ஹேண்டில்ஸ் ஆகட்டும் எல்லாமே பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க, பாடி கலர்ல வர்றது கிடையாது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஃபெண்டர்ஸ்ல வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேஸ் வேரியன்ட்ல ஃபெண்டர்ஸ்ல தான் கொடுப்பாங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸ் 165/70 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் கவர்ஸும் இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வராது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேக்னா வேரியன்ட் போகும்போது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வீல்ஸ் தான், பட் அதுல வீல் கவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வீல் கவர்ஸும் வராது. ஸோ இந்த ஹூண்டாய் கேப் மட்டும் தான், சென்டர் கேப் மட்டும் தான் வருது. பட் லுக் வைஸ் ரொம்ப ஆக்வர்டா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கு. இந்த ஒயிட் கலருக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. மற்றபடி உங்களுக்கு ஃப்ளோ எல்லாமே நார்மலா தான் போயிருக்கு. ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் எல்லாமே நமக்கு பாடி கலர் தான் வந்திருக்கு. பிளாக் ரிமோட்லாம் எங்கேயுமே பண்ணல. நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல இருந்து நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ரூஃப் ரைல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல அது வராது. மேக்னா வேரியன்ட்லயுமே அது வராதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி ஆண்டனாவுமே இல்லை கிடையாது. ஸோ பேஸ் வேரியன்ட்டுக்கும் உள்ள இன்ஃபோடைன்மெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதனால ஆண்டனாவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் வைக்கும்போது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்க்கின் ஆண்டனாவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 1500 to 2000 தான் வரும். ஸோ நீங்கள் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட அவுட்லுக்ஸ் எல்லாமே இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm கொடுத்துருக்காங்க. போதுமான லெவலில் இருக்குன்னே சொல்லுவேங்க. ஏன்னா வீல்ஸுமே நமக்கு ஒரு 14 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 13 இன்ச் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப லோ குவாலிட்டியாக எல்லாமே நீட்டாக எல்லாமே தேவையான அளவில் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனாலே இதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டியாகோ எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாமே ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே பேஸ் வேரியன்ட் இருந்துச்சு. பட் அதை விட இது 1 லட்ச ரூபா தக்க நம்ம கூட வருது. இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டெயில் லைட்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடி டெயில் லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்ல இந்த டெயில் லைட் எல்இடிலேயே கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் இந்த சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் லைட் மாதிரி இல்லை நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரிஃப்ளெக்டராக தான் ஒர்க் ஆகுது. லுக் வைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டீஃபாகர், ரியர் வைப்பர் அதெல்லாமே இந்த பேஸ் வேரியண்ட்ல வரது கிடையாது. அண்ட் போனட்ல பார்த்தீங்கன்னா ஹூண்டாயோட லோகோ சென்டராகவும் நியாஸ் பேஜிங் அண்ட் கிராண்டைட்டோட பேஜிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் தாங்க இதில். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லாவே ஒய்டான ஒரு ஓப்பனிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். லோடிங் டெக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லைங்க, ஈஸியாகவே இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே எவிடென்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டார்ஸுமே கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் வந்து பாடி கலர் தான், பட் இந்த இடத்துல வரக்கூடிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனிங் செட்டப் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கொஞ்சம் சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 260 லிட்டர் இருக்குங்க, நல்லாவே ஒரு ஒய்டான பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்சல்ட்ரி ஆப்ஷனாக நமக்கு வரது கிடையாது, அதனாலேயே நல்ல பெருசாக தெரியுது இதோட பூட் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, பட் லைட் இதில் கிடையாது. ஹூக் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வரல. டாப் வேரியண்ட்லாம் போகும்போது லைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பூட் லைட் எல்லாமே. ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டர்லேயே கொடுத்துருக்காங்க. 13 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 150/80 ப்ரொஃபைல் டயர்ஸில் 13 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு பேசிக் வேரியண்ட்ல நமக்கு 14 இன்ச் வீல்ஸ் தான் வருது. 13 இன்ச் வீல்ஸுங்கும் போது ஸ்டெப்னியா மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதாங்க இது எக்ஸ்டீரியர் லுக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அஸ் யூஷுவல் நமக்கு பேஸ் வேரியண்ட்ல என்ன மாதிரியான லுக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரியாக தான் இருக்கு. வாரியம்ஸ், பாடி டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் வந்து பாடி கலர்லேயே வந்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி லைட்ஸ் எல்லாமே ஹெட்லைட் வந்து ஹாலஜன்ல தான் வந்திருக்கு. டெயில் லைட் வந்து எல்இடிலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல வேணும்னா டிஆர்எல்ஸ் அண்ட் ஃபாக் லாம்ப் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர் வருது, லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமபிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 19.75 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ஆன் ரோட் பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே ஒரு 15-16, ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18+ உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிள் தான் இது. ஸோ அடுத்து வாங்க நம்ம இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையிலேயே நான் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பேஸ் வேரியண்ட்ல ஆச்சரியப்பட்டனே சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்காத சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எரா வேரியண்ட்டோட டோர்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஓப்பனர்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. 2 பவர் விண்டோஸ் வந்துருதுங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே 2 ஃப்ரண்ட் 2க்கும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை, பவர் விண்டோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட்ஸ் நல்லாவே ஒய்டா இருக்கு, ஒரு 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் நல்லாவே ஹோல்ட் பண்ண முடியும். மற்றபடி இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. டோர் பேடிங்ஸ்லேயே நீங்க அதை பார்க்கலாம், கிரே பிளஸ் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷன் செட்டப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டான ஒரு ஃபீச்சர் இந்த பேஸ் வேரியண்ட்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு டிரைவர் சீட்டுக்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு 2020, 21 அந்த ரேஞ்சிலாலுமே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டான எரா வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5.25 6 ரூபா அந்த ரேஞ்சிலே கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எக்ஸ்ஷோரூம் ரேட்டே 6 ரூபா. ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸுங்கிறது நிறையவே இல்லை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே. ஸோ இன்னைக்கு இருக்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ராவே வருது, எல்லாமே ஒன்று பார்ப்போம். முக்கியமாக சேஃப்டி வைஸ் 6 ஏர் பேக்ங்கிறது ஸ்டாண்டர்டாக இப்போ நமக்கு இதில் வந்துருது. ஸோ அடுத்து உள்ள போவோம், இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ நான் வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டேன், சீட்டை கொஞ்சம் பேக்கில் நவுத்திட்டு தான் வந்தேன். ஓகேவா இருக்கு. இந்த இடம் இடிக்கும் மேக்ஸிமம். டேஷ்போர்டில் வந்து ஹைட்டாக இருக்கவங்களுக்கு முட்டி இடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஸ்டேரிங் வந்து ஃபிக்ஸர் தான், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஓஎம்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிளாக தாங்க வருது. ஸோ இதில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வரல. இதுக்கு அடுத்த வேரியன்ட் போறீங்க, மேக்னா வேரியன்ட் போறீங்க அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்ஸ் வந்துடும். பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல மேனுவலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிரைவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஹெட்லைட்கான ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. முக்கியமான விஷயம் இந்த கீயை சொல்ல மறந்துட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரலா கூட வந்துருது. அந்த ஸ்பேர் கீ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கீ மட்டும் தான் வருது. மற்றபடி டேஷ்போர்டோட லுக்குமே நமக்கு நல்லா தாங்க இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி டூயல் டோன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டர் எல்லாமே அந்த ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்ன்ல வருது. இங்கே இந்த ஏசி நாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரீமியம் லுக்கில். ஸோ பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசிஸ் தான், பட் இதுலேயே வந்துட்டு இதெல்லாமே இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்த டிசைனிங் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு யூசபிலிட்டி வைஸ். அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல தான் கியர் லிவர் நமக்கு வருது. ஹோல்ட் பண்றதுக்குலாம் நல்லாவே இருக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் ஹோல்டர் இருக்கு, ஒரு பெருசு ஒரு சின்னதுன்னு சொல்லிட்டு 2 பாட்டில் ஹோல்டர், ஒரு கப்பி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மேகசின் ஹோல்டர் மாதிரி எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு லுக், டிசைனிங் வைஸ் யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க.
இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு வராது. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 12 வோல்ட் சாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே டோர்ஸ் கொடுத்து நீட்டாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் எல்லாமே நமக்கு நல்லா இருக்குங்க. மறுபடியும் இது பேஸ் வேரியன்ட் எங்கெல்லாம் நம்ம காமிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்விஎம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஐஆர்விஎம் தான். டே நைட் ஐஆர்விஎம் கிடையாது. மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நாப்லாம் கொடுக்கல. அண்ட் சன்ரைசஸில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் எதுவும் வராது. எல்லாமே நமக்கு நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க. கீழே ஒரே இதுதான், பார்ட்டிஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். மொபைல்லாம் வைக்கணும்னா இந்த இடத்துலையுமே உங்களால் வச்சுக்க முடியும். நல்லா இருக்கு. இங்கேயுமே பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இது. பட் பேஸ் வேரியண்ட்ல நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு கிரிப்போட கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேஸ் வேரியண்ட்டுங்கிறது தெரியலங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே பார்த்தாலும் நமக்கு டிஜிட்டல் பிளஸ் அனலாக் காம்பினேஷன்ஸ்ல நல்லாவே இருக்கு. ரொம்ப பேஸ் லுக் மாதிரிலாம் இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டேரிங் மவுண்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதனால நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க போறீங்க அப்படிங்கும்போது இன்ஃபோடைன்மெண்ட் வேணும்னா இந்த இடத்துல நம்மளால கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதிலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் சென்ட்ரல் லாக். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துட்றாங்க. அது நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுவுமே இந்த பேஸ் வேரியண்ட்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே இந்த ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட் கேட்டகரியில போறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ரியர்ல போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரியர் டோரோட டோர் பேக்கேஜ்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே பிளாக் கலர் தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் 2 மட்டும் தான் இல்லை பவர் விண்டோஸ். ரியரில் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தாங்க இது. ஸோ பட்ஜெட் கேட்டகரியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான் இது. செலவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக வைக்கும்னு சொல்லலாம். இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லாவே இருக்குங்க. ஒரு 80 டிகிரி 85 டிகிரி வரைக்கும் நல்லா ஒய்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்துருப்பீங்க, ஈஸியாகவே வந்தேன். எனக்கு எந்த இடத்துலையுமே இடிக்கல. ஃப்ரண்ட் சீட்டு டோர் எல்லாம் எந்த இடத்துலையும் இடிக்கல. ஈஸியாகவே உள்ளே வர முடியுது. அண்டர் ட்ரீ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல நமக்கு வந்து உள்ளே உட்காரும் போது கொஞ்சம் இன்க்ளைண்டாக உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொடுக்குது இந்த வெஹிக்கிளை நமக்கு. ஸோ சீடன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உட்கார்ற மாதிரியான ஒரு செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்க்ளைண்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. நீருமே நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து என்னோட டிரைவிங் போர்ஷனுக்கு தான் நான் வச்சிருக்கேன். என்னோட ஹைட் 5'10". ஸோ என்னோட டிரைவிங் போர்ஷன் தான் வச்சிருக்கேன். இந்த லெவலில் நல்லாவே இருக்கு. ஸ்கூப் அவுட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீரும் நல்லாவே கிடைக்குது நமக்கு. லெக் ரூமும் ஓகேவா இருக்கு. ஓவராலாக ஒரு கம்ஃபர்டபுள் சிட்டிங் பொசிஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுக்குது. ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கர்வியான ரூஃபாக தான் போயிருக்கு. இருந்தாலும் சீட் வந்து நமக்கு இன்க்ளைண்டாக இருக்கனால நமக்கு ஹெட்ரூம் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம், இந்த வெஹிக்கிள் நம்மளாலே சொன்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்ல ரியர்ல 2மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 ஃபிக்ஸடா இருக்கு. பட் ரியர்ல வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். கம்ஃபர்டபுள் வைஸ் ஆகட்டும், சேஃப்டி வைஸ் ஆகட்டும், ரெண்டுக்குமே இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்க சிறப்பான விஷயம்னு சொல்லுவேன். கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டரா ஒரே ஒரு கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்பா தான் இருக்கு. ஸோ எல்இடியில கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்ப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ 3 பேர் இல்லை கம்ஃபர்டபுளா உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனா இருக்கவங்க 3 பேர் தாராளமாக உட்கார முடியுங்க. அந்த வகையில தான் இருக்கு. ஸோ நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கிட்ட உட்காரவங்களும் இங்கிட்ட உட்காந்தாங்கன்னா சென்டர்ல நல்ல ஒய்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கு. 3 பேர் லீனா இருக்கவங்க பெரியவங்க தாராளமாக உட்காரலாம். இல்லை 2 பெரியவங்க ஒரு குழந்தை அப்படிங்கிற போது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ப்ராடா இருக்கவங்க உட்காந்தாங்கன்னா ஒரு 2 பேர் தான் உட்காரலாம் இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹெட்ரெஸ்ட் 2 அட்ஜஸ்டபிள் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் 3 பேர் போற மாதிரி இதுல சீட் பெல்ட் எல்லாமே 3 சீட் பெல்ட் நமக்கு வந்துருது. ஸோ இதாங்க இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. சென்ட்ரும் பாத்தீங்கன்னா நல்லா தான் போகும். இதுக்கு அடுத்த வேரியன்ட்லாம் நீங்க போறீங்க, மேக்னா வேரியன்ட்லாம் போவீங்கன்னா உங்களுக்கு ரியருக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஏசி வென்ட்ஸ்லாம் வந்துடும். இந்த பேஸ் வேரியன்ட்ல அந்த ஏசி வென்ட்ஸும் நமக்கு கிடையாது. பட் ஃப்ரண்ட்டோட ஏசியே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சில வீட்டில் ஏசி பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க, பெரியவங்கலாம் இருக்காங்க போது ஏசி போட வேணாம்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ரியர் வரைக்கும் அது ட்ராவல் ஆகணும் இல்லை, கொஞ்சம் ஒரு இதாக இருந்தால் போதும். ஃப்ரண்ட்ல இருக்கவங்க நல்லா ஏசி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு அதுவும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாக இப்போ நம்ம கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ABS EBD இந்த ஃபீச்சர்ஸும் நமக்கு பேஸ் வேரியன்ட்லேயே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ரியரில் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், சென்ட்ரல் லாக்கு, ரியர் அட்ஜஸ்டபிள்
ஹெட்ரெஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல நீங்க போறீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு ஹில் ஹோல் அசிஸ்ட், ESP இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே அதில் வரும். மேனுவல் வேரியன்ட்ல அதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த பேஸ் வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் நமக்கு கிடையாது, மேனுவல் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹூண்டாய் கிராண்ட் ஐட்டன் நியாஸோட பேஸ் வேரியன்ட்டான எரா வேரியன்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னோட பட்ஜெட் 7 lakhs தான் இருக்குது. அப்படிங்கும்போது தாராளமாக இந்த வெஹிக்கிள் போகிறாங்க. உங்களை எந்த வகையிலுமே டிஸ்டர்பாய்மெண்ட் பண்ணாது. வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஃபோடைன்மெண்ட்டு அண்ட் உங்களுக்கு சைடு ஓஆர்எம்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 by 1 அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்தோடனே ஓட்டுற மாதிரியான நமக்கு டிரைவர் கம்ஃபர்டபுளாக ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குது. சென்ட்ரல் லாக் வந்து ரிமோட்லி சென்ட்ரல் லாக்கு ப்ளஸ் ரியர் அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி வைஸுமே 6 ஏர் பேக், ABS, EBD இதெல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. இதுக்கு அடுத்த வேரியன்ட்டான மேக்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கூட வருங்க. இதுல இருந்து அது 1 லட்ச ரூபா கூட கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி கூட கொடுத்து போகும்போது அந்த வெஹிக்கிள் நமக்கு என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் DRLs வந்துடும். மற்றபடி சைடில் பார்த்தீங்கன்னா ORMs, டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலரில் கொடுத்துருப்பாங்க. ORMஸும் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிளாக வந்துடும். 4 பவர் விண்டோஸ் ஆப்ஷனு, இன்ஃபோடைன்மெண்ட்டுமே பேசிக்கான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாமே இந்த மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அது போகலாம், 1 லட்ச ரூபா கூட கொடுத்து போகலாம். அப்படி இல்லைங்கும்போது இந்த பேஸ் வேரியன்ட் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.